மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்போது சென்னை சாலிகிராமத்தில் உள்ள தமிழிசையின் இல்லத்திற்கு புறப்பட்டுள்ளார். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், விவரங்கள். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் 2 நாள் பயணமாக சென்னை வந்திருக்கக்கூடிய அவர் தற்போது சென்னையில் இருந்து ஐடிசி ஹோட்டலில் இருந்து அவர் தங்கியிருக்கும் ஹோட்டலில் இருந்து நேரடியாக தமிழிசை இல்லத்திற்கு, சாலிகிராமம் இல்லத்திற்கு புறப்பட்டு சென்றுகிறார். அவருடன் காரில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோரும் உடன் செல்வதை காட்சிகளாக பார்க்க முடிகிறது. தமிழக பாஜகவினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜனின் தந்தை, காங்கிரசின் மூத்த தலைவரும் ஒருவரான குமரி ஆனந்தன் மறைவை ஒட்டி அவரது இல்லத்திற்கு நேரடியாக செல்வதற்காக தற்போது புறப்பட்டிருக்கிறார் ஹோட்டலில் இருந்து. இது திட்டமிடப்படாத ஒரு நிகழ்வாக, திடீர் சந்திப்பாக தான் இந்த சந்திப்பானது தற்போது நடைபெற இருக்கிறது. அதற்காக சென்னை கிண்டி ஐடிசி ஹோட்டலில் இருந்து புறப்பட்டிருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அவருடன் அந்த காரில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் அதே போல எல் முருகனும் உடன் செல்கிறதையும் நம்மால் காட்சிகளாக பார்க்க முடிகிறது. சுபாஷ், அதே போல திட்டமிடாத ஒன்றாக இந்த நிகழ்வு இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பிற தலைவர்களை சந்திக்கும் நிகழ்வு என்பது எவ்வாறு திட்டமிடப்பட்டிருக்கிறது? பிற தலைவர்கள் அவர் வந்துவிட்ட அவர் அதே போல வேறு சில நிகழ்வுகளையும் வெளியே பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இன்று இருக்கிறது. அதற்கு முன்பாகத்தான் இந்த தமிழிசையும் சந்திப்பும், தமிழிசையின் இல்லத்தில் சென்று அவர் அது தந்தை மறைவுக்கு ஆறுதல் கூறிவிட்டு பின்னர் மீண்டும் ஹோட்டலுக்கு வந்து கட்சியினுடைய நிர்வாகிகள் அதே போல சில கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் திட்டமிடல்களும் இருக்கிறது. அதன் பின்னராக வந்து பார்த்தோம் என்றால் மிக முக்கியமாக ஒரு செய்தியாளர் சந்திப்பு இருக்கிறது. அந்த செய்தியாளர் சந்திப்பு எல்லாம் நிறைவடைந்த பிறகு 4 மணி வாக்கில், மதிய உணவுக்கு பிறகு, சிறு ஓய்வுக்கு பிறகு 4 மணி வாக்கில் இங்கிருந்து கிளம்பி ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டிற்கு சென்று அங்கேயும் சில 1 மணி நேரம் ஆலோசனையை மேற்கொண்டு டெல்லி புறப்படுவதற்கான திட்டமிடல் இருக்கிறது. அதற்கு இடைப்பட்ட வேளையில் ஒரு சில முக்கிய நிகழ்வுகளும் முக்கிய சந்திப்புகளும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சுபாஷ், ஒரு புறம் பாஜக மாநில தலைவருக்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது, மறுபுறம் தலைவர்களை உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்திக்க இருக்கும் நிகழ்வுகளும் அமைய இருக்கிறது. இதிலிருந்து தேர்தல் விஷயத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? நமக்கு இன்னொன்னு பாக்குறோம். மிக முக்கியமா இப்போ வந்து நம்ம அவர் பிரஸ் மீட்ல வந்து நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் அப்படின்றத சொல்றத பாக்குறோம். உள்ள வந்து எல்லாரும் ஒரே கூட்டணி கட்சி தலைவர்களும் அமர்வதற்கான மேடை அமைக்கப்பட்டிருக்கிறதையும் பாக்குறோம். நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் அப்படின்றதும் உள்ள இருந்து அந்த ஐடிசி சோழால செய்தியாளர் சந்திப்பு போது அந்த மேடை அமைப்பதற்கான மேடை அமைக்கப்பட்டிருக்கிறதையும் நம்மளால காட்சியிலாக தகவலாக பார்க்க முடிகிறது. ஸோ அதுவும் வந்து கவனிக்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கு. அலையன்ஸை வந்து இறுதி செய்யறாங்களா அப்படின்றதும் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கு. அந்த அலையன்ஸ்ல யாரெல்லாம் இருக்க போகிறார்கள் என்பதும் பார்க்க வேண்டியது இருக்குது. அண்மையில் டெல்லியின் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்த பொழுதும், அதிமுக பொதுச் செயலாளர் சந்தித்த பொழுதும் அதை பற்றி எதுவுமே பேசாமல் தமிழக நலன் சார்ந்து மட்டுமே பேசியதாக சொல்லப்படுகிறது. அந்த தலைவர்களும் இங்கேதான் இருக்கிறார்கள், சென்னையில் தான் இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி கிரீன்வே சாலையில் இருக்கிறார். அதே போல அவர்களுடைய அடுத்த கட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள், முதல் வரிசையில் அமரக்கூடிய தலைவர்கள் அனைவரும் சென்னையில் இருக்கிறார்கள் என்பதும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. மீண்டும் அதிமுக கூட்டணியில் உள்ளே வருகிறதா, என்டிஏ அலையன்ஸ்ல அதிமுக உள்ளே வருகிறதா என்பதையும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.